நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, இங்க என்னடா பண்ற? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மாதான். என்னடா வரப்போற ஃபைனல்ஸ் நினைச்சு டென்ஷனா இருக்கியா? ஃபைனல்ஸ் நினச்சி எனக்கு டென்ஷன் இல்லைண்ணா, அதோட ரிசல்ட்டை நினச்சதுனால தான் டென்ஷனாக இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அன்னைக்கு இதே இடத்துல தான் நம்ம தாத்தா வீட்டில் இருக்க எல்லார் முன்னாடியும் சிங்கராக போறேன்னு சொன்னதுக்கு கிண்டல் பண்ணாரு. கனவு கண்டுட்டா மட்டும் அது உண்மையாயிடாதுன்னு சொன்னாரு. அதை அடையணும்னா மனசு கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் அந்த கட்டுப்பாடு எனக்குள்ள இல்லை. அன்னைக்கு நான் முழுசா உடைஞ்சிட்டேன். லைஃபோட ரேஸ்ல இருந்து நான் வெளியில வந்துட்டே தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் என் லைஃப்ல மாலத்தி வந்தா. எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. என்னோட பொறுப்புகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு தோணுச்சு, விஸ்வானி ஏதாவது லைஃப்ல சாதிக்கணும்னு. அதனால தான் நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டேன். ஆனா நான் இந்த காம்படிஷன்ல தோத்துட்டேன்னா என்னால எப்படி வாழ முடியும்? ஒரு தோல்வி விட்டுறோம்னா என்னால வாழ முடியாது. ஏதாவது ஜெயிக்கணும், ஏதாவது சாதிக்கணும். விஸ்வா, என்னடா பேசிட்டு இருக்க? நீ எப்படி தோக்க முடியும்? வீட்டுல உனக்கு எல்லா சுகமும் இருந்தும் இந்த ஒரே விஷயத்துக்காக கஷ்டப்படுற. அப்படி இருக்க எப்படி தோப்ப? அது மட்டும் இல்லடா, நீ என்ன சாதாரணமான ஆளா? தோக்க போற காதலியவே ஜெயிக்க வச்ச வேண்டா நீ. இன்னைக்கு இந்த உலகத்துல உன் பேர் சொன்னா தெரியாத ஆளே இருக்க முடியாதுடா. இன்னும் வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும். நீ அதை விட நிறைய பண்ணிருக்க. அப்படி இருக்க எப்படி தோப்ப? ஆனா உங்களோட பார்வை எப்படி இருக்கு? ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, வீட்டுல இருக்க எல்லாரும் என்னை இதே மாதிரி தான் பார்க்கணும்னு. முக்கியமா தாத்தா. நான் என்ன விரும்புறேன்னா, ஒரு முறை என்னை முதுகுல தட்டி கொடுத்து பாராட்டணும். விஸ்வா, உன்னோட தாத்தான்னு சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன்னு. விஸ்வா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும், இன்ஃபேக்ட் தாத்தாக்கும் சேர்த்துதான் உன்னை நினைச்சு பெருமைப்படுறாங்க. உன்னால இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பெருமைப்படுறாங்க. அப்புறம் இந்த வீட்டை பத்தின சீக்ரெட் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்புறம்னா, நான் உங்ககிட்ட பேசுனதுல என் மொத்த பாரமும் இறங்கிடுச்சு. அப்புறம் நாளைக்கு நல்லபடியா போய் அங்க நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பர்ஃபார்ம் மட்டும் இல்லடா, கண்டிப்பா நீ அங்க போய் ஜெயிச்சு காட்டணும், ஓகே? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் உன் அண்ணன் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். தேங்க்யூ. எட்டு மணி ஆயிடுச்சு, ஏன் இன்னும் நியூஸ் பேப்பர் வரல? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். பேப்பர் காரனுக்கு உடம்பு முடியாம போயிருக்கலாம். அண்ணி, கரண் இன்னைக்கு ரிஷிகேஷ்ல இருந்து திரும்பி வரதா சொன்னால? ஆமா சொன்னா. பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடியே வந்துடுன்னு. ஆனா பாருங்க, இன்னும் ஆளை காணோம். அடேங்கப்பா, பேரு சொன்ன உடனே எதிர்க்க வந்து நிக்கிற. எதுக்கு தான் சொல்லுவாங்க பெர்ஃபெக்ட் டைமிங்னு. வா கரண், வா. நீங்க யாரும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கலையா? இல்ல, இது வரைக்கும் யாரும் நியூஸ் பேப்பர் படிக்கல. ஏன்? பைத்தியக்காரனுங்க கண்டதையும் எழுதி தொலைக்கிறாங்க. அப்படின்னு எழுதிருக்கு கரண். அதை நீங்களே படிச்சு பாருங்க. அப்படின்னு எழுதிருக்கு. சுர் சர்தாஜ் ஆஃப் இந்தியா தம்பதிகள் விவாகரத்துக்கான முயற்சி. என்ன? மாலதி விஸ்வாவுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக அக்கா இதுல நம்ம விஸ்வாவை பத்தியும் மாலதி பத்தியும் போட்டிருக்காங்க. ஷோல நடந்த அவங்களுடைய சண்டை விவாகரத்து வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. என்ன? கரண், அந்த நியூஸ் பேப்பர் எங்க?
சிங்கிங் காம்படிஷன் ரியாலிட்டி ஷோவோட தம்பதிகள் விவாகரத்து. மாலத்தியும் விஸ்வாவும் சண்டை போட்டு பிரிகிறாங்க. மாலத்தி தன் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவில் மாற்றமில்லை என்று கூறுகிறார். எனக்கு கணவரை பற்றி கவலை இல்லை. தாத்தா கொஞ்சம் அந்த பேப்பரை என்கிட்ட கொடுங்க. மாலதி, என்ன இதெல்லாம்? அக்கா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இந்த மாதிரி சொல்லவே இல்ல. ஆனா உனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய நியூஸ அவங்களால எப்படி போட முடியும்? ஒருவேளை நீ ஏதாவது... இல்ல பெரியமா, ஆக்சுவலா நான் என்ன சொன்னேன்னா, உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னதான் இருக்கு மாலதி? உன்னோட கணவரும் உன்னோட உறவை பத்தி நீ பேசியிருக்க கூடாது. ஆண்டி, நான் பேசுனதை வச்சு அவங்க வேற மாதிரி அர்த்தம் எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நானா எதுவுமே சொல்லல. அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் ஆண்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாலதி, உன்னை பத்தி எங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நீ எதை பத்தியும் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. மலதே, இந்த மீடியாக்காரங்க எல்லாருமே இப்படிதான். பத்திரிக்கை தர்மங்கிறதுக்கு அவங்க டிக்ஷனரியில அர்த்தமே இருக்காது. ஒரே வார்த்தையை 4 விதமா எழுத மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இந்த தடவை அவங்க தப்பான இடத்துல கையை வச்சிருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பரோட எடிட்டர் எனக்கு நல்லா தெரியும். இப்பவே அவனை ஒரு வழி பண்றேன். ஹலோ, என்ன கார்த்திக், உன் பத்திரிகையை இழுத்து மூடணும்னு நினைக்கிறியா? இத பார், நாளைக்கு பேப்பர்ல விஸ்வா மாலதி கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி மறுப்பு நியூஸ் வரணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? ஐம் சாரி, ஆனா இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும். இதுல மாலதியோட தப்பு என்ன இருக்கு? அவ என்ன தப்பா சொன்னா? உறவுங்கிறது வேற, காம்படிஷனுங்கிறது வேற. அது மட்டும் இல்ல, இதுல பார்க்க போனா அவளோட புருஷன் தான் அவளுக்கு போட்டியாளர். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள போட்டி, சண்டை, டிவோர்ஸ். மாலதி, இதை நினைச்சு தேவையில்லாம வருத்தப்படாத. கரண் சொல்றதும் சரிதான். பிரஸ்காரங்க எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா மாலதி, அர்த்தமே இல்லாத விஷயத்துக்காக நீ இப்படி எல்லாம் வருத்தப்படாத. எங்க எல்லாருக்குமே தெரியும் உண்மை என்னங்கிறது. நீ கவலைப்படாத. உட்காந்து டிஃபன் சாப்பிட. என்ன விஸ்வா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் தாமு, எதுக்காக நீ இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்க? உன்னை யாருடா அப்படி ஜாகிங் போயிட்டு வர சொன்னது? எங்க போயிட்டு வர? இங்க பாருங்க, இதுல என்ன எழுதி இருக்குன்னு. பத்திரிக்கையில என்ன வந்திருக்கு? பாட்டி, மாலதியாக்கோ பத்தி இதுல. மாலதிய பத்தியா? காட்டு.
மாலதி பத்தி சொல்லுங்க அத்தை. என்கிட்ட கொடுங்க அத்தை, கொடுங்க. அட கடவுளே, விவாகரத்தா? ஹலோ ராதா மேடம். பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேம். என் சைட்ல இருந்து நான் நல்லா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணா மட்டும் பத்தாது, உன்னோட காம்படிட்டர்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆமா, ஃபைனல்ஸ்ல மாலதி என்ன பாட்டு பாட போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்ல மேம், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நான் வெறும் என் சாங்ல மட்டும்தான் கவனம் செலுத்துறேன். விஸ்வா, உன் எதிரில் இருக்கிறவங்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உன்னால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்பதான் உன்னால அவங்கள விட பெட்டரா பாட முடியும். இங்க பாரு விஸ்வா, இப்போதைக்கு நீயும் மாலதி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற விஷயத்த மறந்துடணும். நீ உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும். இப்போதைக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் மாலதி உன்னோட கோ கண்டஸ்டன்ட் மட்டும்தான். எப்படியாவது நீ அவளை ஜெயிச்சாகணும். விஸ்வா, இது உனக்கு மட்டும் சவால் இல்ல, எனக்கும் சவால் தான். சுஜித் டீம்ல இருந்து வேற யாரும் ஜெயிக்கிறத நான் விரும்பல. நம்ம டீம் தான் ஜெயிக்கணும். அதனால மாலதி போட்டியில என்ன பாட்டு பாட போறான்னு போய் தெரிஞ்சுக்கோ. சரிங்க மேம். இனிமே பாக்கதானே போற, அவன் முகத்தெரிய கிழிச்சு எரிய போற. சரிதாமோ, நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். ஓகே, அப்புறம் போய் பாட்டு கிட்ட சொல்ல எதை பத்தியும் கவலைப்பட வேணான்னு. அடுத்த நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு போகுது. அப்படியே என் தலையெழுத்து அப்படி இருந்தாலும் விஸ்வா கிட்ட இருந்து என்ன யாராலையும் பிரிக்க முடியாது. ஓகே, பை. என்ன விஸ்வா, நான் சொன்னது கரெக்ட் தானே? அப்படி ஏதாவது ஒரு சக்தி இருக்கா என்ன நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கிற அளவுக்கு? எனக்கு தெரியும் விஸ்வா, நீ இந்த மாதிரி ஸ்டூபிடான நியூஸ்லாம் காதுலயே வாங்க மாட்டேன்னு. ஆக்சுவலி இந்த மாதிரி நியூஸ்லாம் வெறும் ஜோக் மாதிரி தான். விஸ்வா, என்ன ஆச்சு? ஏன் நீ இப்படி மௌன விரதத்துல இருக்க சொல்லு? கொஞ்சம் ஸ்மைல் பண்ணாத என்னவா? சரி, முதல்ல இதை சொல்லு. நீ என்ன டிசைட் பண்ணிருக்க? விஸ்வா, என்ன கேள்வி இது? விஸ்வா, நான் டிவோர்ஸ் பத்தில எதுக்கு யோசிக்க போறேன்? நான் டிவோர்ஸ் பத்தி பேசல, நான் உன்னோட பாட்டு பத்தி கேக்குறேன். அதாவது ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல நீ என்ன பாட்டு பாட போறன்னு. ஓ, சாங்க பத்தி தான் கேட்டுட்டு இருந்தியா? கொஞ்ச நேரத்துல என் தலை இந்த உலகத்தையே சுத்துற மாதிரி சுத்திருச்சு. அப்புறம் நான் என்ன சாங் செலக்ட் பண்ணிருக்கேன்னு உனக்கு எதுக்கு சொல்லணும்? ஏன் என்கிட்ட சொல்றதுனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் இருக்கு. உனக்கு தெரியுமா, பெரிய பெரிய அறிவாளிங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்மளோட அடுத்த திட்டங்கள் அப்புறம் நம்மளோட சீக்ரெட்ஸ்லாம் நம்ம எதிரிங்களுக்கு எப்பவுமே தெரிய வைக்கவே கூடாது. அப்ப நான் உனக்கு எதிரியா? எதிரிக்கும் காம்படிட்டருக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. அவங்க நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி. அப்படி நான் சொல்லல, அந்த கீதையில ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவே அர்ஜுனன் கிட்ட சொல்லிருக்காரு. சோ உன் நோக்கம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு விஸ்வா. அதனால நான் உன் திட்டத்தை நிறைவேற்றவே விட மாட்டேன். விஸ்வா சார், வினய் சார் உங்க ரெண்டு பேரையும் உடனே ஹாலுக்கு வர சொன்னாரு. எதுக்கு தெரியல சார். அட, ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும், இல்லனா கூப்பிட்டு பாரா. வா போலாம். இந்தா, எடுத்துக்க அசோக். வேண்டாம், எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும். இங்க பார், ஜலதோஷம்லாம் ஒண்ணும் பிடிக்காது, சாப்பிடு. அட, நீங்களும் வந்துட்டீங்களா? இந்தாங்க. அப்படியா? ஐஸ்கிரீம் கொடுத்து எங்க ரெண்டு பேரோட வாய்ஸுமே கெடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா? அப்படிதானே மாமா? இங்க பாருமா, நீ என்ன ரொம்ப குறைச்சி போடுற. நான் ஒரு லாயர். உங்க ரெண்டு பேருக்காக சுட சுட ஹாட்டான சூப். ஓகே? அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம், நான் ஒரு பெரிய கேஸ்ல ஜெயிச்சிருக்கேன். அதுக்காக தான் இந்த சின்ன செலிப்ரேஷன். சின்ன செலிப்ரேஷனா? விஸ்வா, இது ரொம்ப அநியாயம். வெற்றி பெரிய வெற்றினா செலிப்ரேஷன் பெரிய செலிப்ரேஷனா தானே இருக்கணும். நீ சொல்றதும் சரிதான். ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா மொத்தமா செலிப்ரேட் பண்ணலாம்ல. அப்புறம் என்னோட மனசுல என்ன இருக்குன்னா, நீ ஜெயிச்சாலும் சரி இல்ல அவன் ஜெயிச்சாலும் சரி, மொத்தத்துல யார் ஜெயிச்சாலும் அது இந்த குடும்பத்தோட வெற்றி. அதனால
நாளைக்கு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். என்ன விஷ்வா? ஷூர். இன்னைக்கு ஐஸ்கிரீம் மட்டும்தான். விஸ்வா அண்ணா, நீங்க ஃபைனல்ஸ்ல என்ன பாட்டு பாட போறீங்க? ஆமா மாலதி, நீ என்ன பாட்டு பாட போற? அத சொல்லு. அக்கா, நான் உனக்கு இப்ப சொல்ல போறது இல்ல, அப்புறமா சொல்றேன். அப்புறமாவா? குழந்தனாரே, இந்த வீட்டோட சின்ன மருமக சொல்ல மாட்டேங்கிறா, நீங்களா அதை சொல்லுங்களேன். நாளைக்கு என்ன பாட்டு பாட போறீங்கன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் ஃபோன் பண்ணி சொல்லணும்ல, அதுக்காக தான். உங்க அண்ணியா இருக்கிறதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும்ல. என்னாச்சு விஸ்வா, ஏன் நீ அமைதியா இருக்க? மாலதி, ஏன் நீயும் சைலண்டா இருக்க? நீ கேள்வி மேல கேள்வியா கேட்டா அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அப்புறம் ஜீவிதா அதுவும் இல்லாம 2 பேருமே போட்டியாளர்கள். அதனால யார் என்ன பாட போறாங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால இவங்க 2 பேரும் பாட போற பாட்டு கேப்டனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும். என்ன விஸ்வா, சரிதானே? யூ ஆர் ரைட். ரூல்ஸ் ஆஃப் தி கேம். இது காம்படிஷன் தவிர வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் இல்லை. எனிவேஸ், நான் ரிஹர்சல் பண்ணணும், அதனால நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நானும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் ஒன்று பண்ணணும், இப்போ வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு மிஸ்டர் ஹேண்ட்ஸம், ஏன் அங்கே இருந்து கோமா எழுந்து வந்துட்டேன்? என்கிட்ட ஏதாவது குறை இருக்குன்னா கம்ப்ளைண்ட் புக் எடுத்துட்டு வரட்டுமா? மாலதி, நான் பிஸியா இருக்கேன், நீ வேலையை பாரு. விஸ்வா, என்னாச்சு உனக்கு? நீ எதுக்காக உன் முகத்தை இப்படி புர்ருன்னு வச்சுட்டு உட்காந்துருக்க? இங்க பாரு, நீ இனிமே இந்த மாதிரி புர்ருன்னு இருக்கவே கூடாது. ஏன்னா 24 மணி நேரமும் உன்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு ஒரு பெரிய கியூவே நிக்க போகுது. இவ்வளவு நல்லா இருக்கும்ல விஸ்வா? ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் உன்னோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுது இல்ல? எனக்கு தோணல, ஏன்னா நான் உன் அளவுக்கு ஆழமா யோசிக்கல. சோ ஐ டோன்ட் நோ. அட, நான் இதுக்கு ஆழமா யோசிக்க போறேன். நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஒண்ணு சொல்லவா? சிங்கர் விஸ்வாவோட வைஃப்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ரியலி? ஹவ் ஸ்வீட். அப்புறம் இந்த மீடியாக்காரங்க தேவையில்லாம நம்ம உறவை வச்சு விளையாடி நியூஸ் பேப்பர்ல எதோ எழுதிடுறாங்க. அப்புறம் என் கேன்சர் பத்திலாம் போட்டு சிம்பதில கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இதத்தானே நீ விரும்புன? நான் என்ன விரும்பின விஸ்வா? அதான் பிரபலம் ஆகுறது, பப்ளிசிட்டி ஆகுறது, சிம்பத்தி கிரியேட் பண்றது. விஸ்வா, ஏன் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா? நீ நீ ஏன் மேல சந்தேகப்படுறியா? நான் வெறும் பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் பண்ண நினைக்கிறியா? உண்மை என்னவோ அதான். இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? விஸ்வா ப்ளீஸ், என் மேல தேவையில்லாம பழிய போடாத. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு தெரியும். எனக்கு இன்னொன்னு தெரியும். இந்த காம்படிஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன். உன்னால முடிஞ்சா எப்படி வேணாலும் நீ பப்ளிசிட்டி பண்ணிக்க, ஆனா இதுல நான் தான் ஜெயிக்க போறேன். விஸ்வா, குழந்தை மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து. நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. நீ ஃபோர்ஸ் பண்ணதனால தான் நான் கண்டினியூ பண்ணேன். அப்புறம் நான் காம்படிஷன்ல ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆனதும் உனக்கு எரிச்சலா இருக்கா விஸ்வா? எரிச்சல் இல்ல, வருத்தம். உன்னோட இந்த சீப் பப்ளிசிட்டியை பார்த்து.
நீ இந்த நியூஸ் பேப்பர்ல வரணுங்கிறதுக்காக நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிருக்க, அதுவும் விவாகரத்தாக போகுதுன்னு. நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. விஸ்வா, போதும், நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. நான் இந்த காம்படிஷன்ல கண்டினியூ பண்ணணும்னு என்னைக்குமே நினைச்சதே இல்ல. எனக்கு ஒரு துளி விருப்பம் கூட இல்ல. நீ ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு நான் முடிவே பண்ணேன். அப்புறம் இன்னைக்கு நான் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கா? ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றியா? விஸ்வா, நான் இது வரைக்கும் இந்த காம்படிஷன்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுனதே இல்ல. ஆனா இப்போ உனக்கு இந்த காம்படிஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கும் முக்கியம். எந்த ஆத்துல நான் கால் நடக்கணும்னு நினைச்சேனோ அதே ஆத்துல இப்ப நான் முழுகியே போயிட்டேன். அத பத்தி எந்த கவலையும் இல்ல. எனக்கு ஒண்ணும் ஆயிடாது. ஜெயிக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ணுவேன். நான் விட மாட்டேன். இதான் இந்த ஸ்டேஜோட சரியான சவாலா இருக்க போகுது. நிச்சயமா நம்ம 2 பேரோட தலையெழுத்தி அந்த ஸ்டேஜ் தான் முடிவு பண்ண போகுது. ஐயோ, நான் நினைச்ச மாதிரியே தலைக்கு மேல வெள்ளம் போக ஆரம்பிச்சிடுச்சு. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முழுகிறதுக்கு முன்னாடி நான் நிச்சயமா ஏதாவது பண்ணி ஆகணும்.